உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? ஷோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்று தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு கடவுளே. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறது? ராம், நீங்க உள்ள செல்லுக்கு போங்க. நான் உங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல, சாப்பாடெல்லாம் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். சரி, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வர சொல்றேன். அண்ணே, 2-3 நாளா சரியா தூக்கம் இல்லாம சரியா சாப்பாடு இல்லாம ஒரு மாதிரியா இருக்குண்ணே. நான் கொஞ்ச நேரமாவது தூங்கிட்டு வரேன். மணி 1 ஆயிடுச்சு. ஆமா சார், நாங்களாவது நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு காலையில போய் தூங்குறோம். ஆனா நீங்க 24 மணி நேரமும் இங்கே தான் இருக்கீங்க. அதுவும் இந்த கேஸ் வந்ததுல இருந்து ரொம்பவே இதுல மூழ்கிட்டீங்க. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே, நான் காலையில வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருங்கண்ணே. நல்லா பெரிய ஹோட்டலே வாங்கி கொடுங்க, அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். சரிங்க சார், அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துக்கிறோம். அப்புறம் சீதாக்கு பாதுகாப்பா 2 லேடி போலீஸ் வைக்க சொன்னேனே, கூப்பிட்டுட்டீங்களா? உள்ளதான் சார் இருக்காங்க. சரிண்ணே. சீதா ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் இல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட கேட்க சொல்லிடுங்க. சரி சார், சொல்லிடுறேன் சார். அப்புறம் நீங்க உள்ள இருந்தப்ப உங்க ஒய்ஃப் நிலா ஃபோன் பண்ணாங்க. நாங்க ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கவும் எடுத்து பேசினேன். என்னென்ன சொன்னாங்க? இல்ல, எப்ப வருவீங்கன்னு ஒரு மாதிரி தவிப்போடவே கேட்டாங்க. அதான் உள்ள விசாரிச்சுட்டு இருக்காங்கம்மா, வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்றேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிடுங்க சார். அது ஒன்றும் இல்லைண்ணே, இவ்வளோ நாளா சஸ்பென்ஷன்லேயே வீட்டில் இருந்தல, அப்படியே பார்த்து பழகிட்டா. இப்போ திடீர்னு வேலைக்கு வரவும் அதுவும் சேர்ந்ததுல இருந்து இங்கே தான் இருக்கேன், வீட்டுக்கே போறது இல்லை. அதனால ஒரு மாதிரி தவிச்சிட்டா போல. ஆமா சார், புதுசா தானே கல்யாணம் ஆயிருக்கு, பாவம் சின்ன பிள்ளை வேற. வீட்ல யாரும் இல்லையா சார்? விட்டுட்டு அது வாங்க. வீட்டுல எல்லாரும் இருக்காங்கண்ணே, ஆனா அவ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. அதான் தனியா இருந்து படிக்கிறேன்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. சரிண்ணே, நான் வீட்டுல போய் நிலாவை பாத்துக்கிறேன். நீங்க சீதாவையும் ராமையும் மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க சார். சீதா மகாலட்சுமி. ஷாம் பேசுறது என் காதுல கேக்குது. அப்போ அப்போ பக்கத்துலதான் ஷாம் இருக்காரா? பாப்போ, நான் போக போக சீக்கிரமாவே உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. உன்னை சீக்கிரம் பாத்துருவேன்னு தோணுது. பட்டு, நான் இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஆண்டவனோட விதியை பார்த்தீங்களா? நம்ம 2 பேரையும் எப்படி ஒன்று சேர்த்திருக்குன்னு. இத்தனை வருஷம் கழிச்சு நானும் உங்களை ஜெயில தான் பார்க்கணுமா? நீங்களும் என்ன இந்த குளத்துல தான் பார்க்கணுமா? நம்ம 2 பேரும், நம்ம 2 பேரோட உலகத்துல நம்ம 2 பேரும் மட்டும் காதலிச்சுக்கிட்டு எவ்வளோ நல்லா இருந்தோம்ல. ஆனா வாழ்க்கையை தலைகீழா மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஆனா ஒன்று பட்டு, 7 வருஷமா நான் சந்தோஷமா இல்லைனாலும் ஜெயிலுக்குள்ள நிம்மதியா இருந்தேன். நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க ஒய்ஃப், உங்க குழந்தைங்களோட நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் உள்ள நிம்மதியா இருந்தேன். ஆனா நீங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க இன்னொன்னு அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த சீதா மகாலட்சுமி சுக்குநூறா உடைஞ்சிட்டேன். ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போய் மறைஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில விளையாடாத பாப்போ. என்னால உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் செத்துருவேன் பாப்போ. நிலா, நிலா. வந்துட்டேன் மாமா, இதோ வரேன். சீதாவையும் ராமையும் தனியா விட்டுட்டு வந்தோமே, அவங்க 2 பேரும் நைட்டு ஏதாவது பேசியிருப்பாங்களா இல்ல மீட் பண்ணியிருப்பாங்களா? உடனே போய் அவங்கள பார்க்கணும். கூப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குறீங்களா? மாமா எந்திரி மாமா. நிலா, காஃபி குட்ரி, ரொம்ப பசிக்குது. நோ பெட் காஃபி. எந்திரிச்சு ஒழுங்கா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா காஃபி தரேன். போடி, எனக்கு காஃபி வேணாம், நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி. தூங்குங்க, ஆனா ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்குங்க. 2 நாளா சரியா சாப்பிடல, சரியாவும் தூங்கல. ப்ளீஸ் மாமா, எந்திரி மாமா. என்ன மாமா, ரொம்ப டயர்டா? ஆமா நிலா, பாதியில பிரிஞ்சு போன இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நான் பாடையில போயிருவேன் போல நிலா. முடியல, இவங்களும் சேர மாட்டேங்கிறாங்க, அவரும் பார்த்து தொலைய மாட்டேங்கிறாரு. ஐயோ. அதான் சூப்பரா பிளான் பண்ணி 2 பேரையும் ஒரே ஸ்டேஷன்ல வச்சிட்டீங்கல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க பாத்துக்காம இருந்துக்க போறாங்க? கண்டிப்பா சீக்கிரம் பாத்துருவாங்க. ஏன் இன்னைக்கு கூட பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏண்டி கரெக்டா இன்னைக்குன்னு சொல்ற? அடி பாவி, நீ சொன்னதுல இருந்து ஒருவேளை நடந்துருமோன்னு பக்குன்னு இருக்கு. சரி, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். மாமா மாமா இரு மாமா, ஃபர்ஸ்ட் குளி சாப்பிடு, அப்புறமா நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு தங்கம்மா. அது நானும் நிம்மதி அக்காவும் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோமா, அப்ப ரோஜா அக்காவை பார்த்தோம். அவங்க வீட்டுக்கு கைலம்மா வந்திருக்காங்க போல. கார்த்திக் டாக்டர் இருக்கார்ல, அவரை பாக்குறதுக்காக வந்தாங்களாம். கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க தான் குணப்படுத்தி கொடுக்கணும், அதுவும் சீக்கிரட்டா பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கயலம்மா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவரை குணப்படுத்தணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்றாங்களா? ஆமா மாமா, அப்படிதான் நினைக்கிறேன். அதனால கார்த்திக் டாக்டரும் கண்மணி அக்காவும் போயிருக்காங்க. கண்மணி அக்கா நர்ஸ் தானே, அதனால அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. ஓகே. அதுல எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மாமா. கார்த்திக் டாக்டர் சீஃப் டாக்டரா இருக்கிறதுனால அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சோ நான் வேணும்னா செமஸ்டர் லீவ்ல அவர் கூட அங்க போய் அசிஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணவா? வாவ், சூப்பர் ஐடியா நிலா. நீ கார்த்திக்கிட்ட பேசுனியா? இல்ல மாமா, உன்கிட்ட கேட்டுட்டு தான் பேசணும்னு வெயிட் பண்ணேன். சரி, ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீ இப்பவே கார்த்திக்கிட்ட பேசி அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கோ. சரி மாமா. ஆனா கண்மணி அக்காக்கு ஃபோன் பண்ணேன் மாமா. கண்மணி அக்கா நிறைய விஷயம் சொன்னாங்க. அந்த வீட்ல ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் இருக்கான். அந்த போட்டோ ஃப்ரேம்ல கயலம்மா, அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க பொண்ணு, அதான் சீதா மகாலட்சுமி அக்கா, இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ, ஃபேமிலி போட்டோ ஃப்ரேம் இருக்கான். அப்படியா? சரி, ஓகே. கண்மணி அக்காவை அதை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்ல. இல்ல மாமா, அப்படி பண்ண முடியாதான். நானே கேட்டனே. ஏன்? அவங்க 2 பேரும் உள்ள வரும்போதே மொபைல் எல்லாம் வெளியே செக்யூரிட்டி வாங்கி வச்சுட்டாராம். விளங்கிடும். நிலா மச்சி, வா மச்சான். என்ன நேத்து செம்ம டோஸ் போல உன் புருஷனுக்கு? ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னக்காச்சு? பயபுள்ள நேத்து குடிச்சிட்டு வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிச்சு. சும்மா விடுவேனா நானு? வச்சு வாயிலையும் நல்லா குத்திட்டேன்ல. ஏண்டி சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்காக கொஞ்சமா குடிச்சிருப்பாரு, என்னமோ பரம்பரை குடிகார ரேஞ்சுக்கு அவரை போட்டு அடிச்சிருக்கா. இதத்தான் அந்த எருமையும் சொன்னுச்சு. ஏன்டா டேய், கொஞ்சமா குடிச்சாலும் குடி குடிதானடா. ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வரேன், கொஞ்சமா தானே குடிச்சு பாருன்னு சொன்னேன். பயபுள்ள தெரிச்சு ஓடிட்டானே. அடி பாவி. சரி சரி, சொல்ல வந்ததே மறந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் பாரு. நிலா சொன்னாலா? சொன்னா நானும் ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். அங்க சீதாவும் ராமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்நேரத்துக்கு பேசிக்கிட்டாங்களா இல்ல பேசலையா பாத்துக்கிட்டாங்களா ஒன்னும் தெரியல. ஆனா சீதா வேற லெவல்ல எனக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. நான் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேனோ இல்லையோ, அவங்க எனக்கு பெரிய ட்விஸ்டா கொடுத்துட்டாங்க. நிம்மதியோட அக்காவாச்சே, வேற எப்படி இருப்பாங்க? வாயில நல்லா அசிங்கமா வந்துடும் ஓடி பேரு. குடும்பமே ஒரு கொலகார குடும்பம். எவ்வளவு பெரிய மர்மத்தை ஒளிச்சு வச்சுட்டு இவ்வளவு நேரமா வெளியே சுத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஒழுங்குமுறையிலே கிளம்புங்க. ஓகே நிலா, நானும் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். மாமா சாப்பிடு மாமா. ஏய் வேணாம் தங்கம்மா, நான் போறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஆனா சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடுறேன். மணியனா சார், நைட்டெல்லாம் என்னாச்சு மணியனா? அவங்க 2 பேரும் வந்து பாத்துக்கிட்டாங்களா இல்ல பேசினாங்களா? இல்ல சார், 2 பேரும் பாத்துக்கல, பேசிக்கவும் இல்ல. ஆனா 2 பேரும் தூங்கவே இல்ல. நைட்டு 2 பேரும் சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க தெளிவா சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல. சீதா அந்த பொண்ணு இங்க இருக்கிறது ராம்க்கு தெரியக்கூடாதுன்னு நான் தனித்தனியா 2 பேர்கிட்டயுமே போய் கேட்டேன் சார், சாப்பிடுங்க தூங்குங்கன்னு. ஆனா 2 பேருமே ஆச்சரியமா இருக்கு சார், ஒரே பதில தான் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க? ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வேணாம் இல்ல தூங்க வேணாம்னு சொன்னா என்ன சார் சொல்லுவாங்க? சாப்பிட பிடிக்கல இல்ல சாப்பாடு வேண்டாம், தூங்க பிடிக்கல தூங்க வேணாம், இப்படி தானே சார் சொல்லுவாங்க. ஆனா 2 பேரும் என்ன தெரியுமா சார் பதில் சொன்னாங்க? நான் நல்லா சாப்பிட்டு தூங்கி 7 வருஷம் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கேட்டு நான் சாப்பிட்டு தூங்குறதுனால மட்டும் என்ன ஆயிட போகுது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு சார். ராம் டிட்டோவா அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சோ அப்படியே கேட்டாரு சார். அதுதான் ஆச்சரியமே. நான் நல்லா சாப்பிட்டு தூங்கி 7 வருஷம் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கேக்குறதுனால நான் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேனான்னு கேக்குறாரு சார். எப்படி சார்? அதுதான் மணி நான் காதலு. 2 பேருக்கும் மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு காதல் வச்சிருக்காங்க. அதான் ஒரே மாதிரி பதில் வருது. நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் சார். ஏன் எனக்கே லவ் மேரேஜ் தான் சார். ஆனா இது வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி பேசினதே இல்ல சார். அது ஒருத்தருக்குள்ள இருக்கிற புரிதல் மணின்னு. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க ராம மட்டும் என்னோட ரூம்க்கு கூட்டிட்டு வாங்க. இல்ல என்னோட ரூம்க்கு வேணாம். சீதாவை கஸ்டடியில வச்சிருக்கிற அந்த ரூம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு மெயின் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்க்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சீதா மகாலட்சுமி, நீங்க ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட முதல் முயற்சியில நான் தோத்து போயிருக்கலாம். ஆனா இப்ப நான் எடுக்க போற 2வது முயற்சி கண்டிப்பா ஜெயிக்கும்னு நான் நம்புறேன். நான் எப்படி ராம ட்ரிகர் பண்ணி என்ன அறைய வச்சனோ அதே மாதிரி இப்போ உங்களையே ட்ரிகர் பண்ணி நீங்களே ராம் கூட சேர்ற மாதிரி வைக்க போறேன். அதே என்ன எதுக்கு வெளியே வர சொன்னீங்க? என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? ராம் கிட்ட ஆதித்யா என்ன பேச போறாரு? அதுவும் நம்ம இங்க இருக்கிற ரூம்க்கு பக்கத்து ரூம்லயே பேசுறாருன்னா நமக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் ஏதோ ஒன்று அவர்கிட்ட கேட்க போறாரு. இல்ல ராம், ஆக்சுவலி உங்களை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலான்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு கூப்பிட்டேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்ல மிஸ் சீதா மகாலட்சுமி,
அவங்கள நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அது மாதிரி உங்களோட ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கேக்குறேன். சொல்லுங்க ராம், நீங்க ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, இதெல்லாம் சொல்லி சீதாவை தயவு செஞ்சு ட்ரிகர் பண்ணி விடுங்க. அவங்க நீங்க சொல்றத கேட்டு கேட்டு வெளியே வந்து ராம்னு கத்திட்டு ஓடி வரணும். அதுக்காகவாது நல்ல எமோஷனலா ஃபீலிங்கோட சொல்லுங்க. இப்போ ஆதித்யா எதுக்கு இதெல்லாம் கேட்குறாரு? ஒருவேளை என்னோட காதல எனக்கு முதல்ல இருந்து ஞாபகப்படுத்த பார்க்குறாரா? அதுவும் ராம் வாயால இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா என்னால் மனசு தாங்க முடியாது. என் மனசு கேட்கவும் கேட்காது. ராம்னு ஓடி போயிடுவேனே. சீதா, கொஞ்ச நேரத்துக்கு காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துரு. 2013 ஆகஸ்ட்ல எங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆச்சு. எல்லாருமே காலேஜ்க்கு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனா உள்ள வந்தேன். அப்போ அந்த காலேஜ் வாசல்ல மிதிச்சோடனே எனக்கு எந்த சைடு போகிறதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது. அப்போதான் அங்கே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தயங்கி தயங்கி போய் கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சு அவங்கள கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டோன்னே அவங்களும் திரும்பி பார்த்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அவங்கள பார்த்தது அவங்களோட கண்ணை மட்டும்தான். அவங்கதான் என்னோட என்னோட சீதா மகாலட்சுமி. ஓ சூப்பர். காலேஜ்குள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள தான் பாத்தீங்களா? செம்ம லவ்வுங்க. அப்புறம் அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன். எக்ஸ்கியூஸ் மீ, இசி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இந்த கிளாஸ் எந்த சைடு இருக்குன்னு தெரியுமா? இதுதான் ராம் ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட வந்து பேசினது. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இசி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் எந்த கிளாஸ் எந்த சைடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க. பா, என்ன பவர்ஃபுல்லான கண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? இல்ல கிளம்பிட்டேன். இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டா இருப்பாங்க? கேட்கவே இல்லையே நம்ம. ஏங்க, நான் இசி டிபார்ட்மெண்ட்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த டிபார்ட்மெண்ட்னு உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? தேவையாடா இது உனக்கு? மூடிக்கிட்டு கிளம்புடா. இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ரொம்ப கரெக்டான பதில் தான். சரி, ஓகே, சாரி, நான் கிளம்புறேன். போங்க, உங்க பின்னாடியே தான் நானும் வரப்போறேன். சேம் டிபார்ட்மெண்ட், சேம் கிளாஸ். இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்து பேசிக்கிட்டது. அப்புறம் நான் கிளாஸை கரெக்டா கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சீதாவும் அதே கிளாஸ்க்கு வந்தாங்க. என்னோட கிளாஸ்ல அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு விதமான சந்தோஷம், ஒரு பூரிப்பு. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஸ்டன்னாகி உட்காந்துருந்தேன். ஆனா உங்களுக்கு அப்ப தெரியாது எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்ததுன்னு. அப்போல்லாம் எங்களுக்கு சீதாவை நிஷாவா மட்டும்தான் தெரியும். ஏன்னா யார்கிட்டயுமே அவளோட உண்மையான பேரவை சொல்லவே இல்லை. உங்க தங்கச்சி சாய் கிட்ட தான் சீதா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. என்னது? சாய் ஆதித்யாவோட தங்கச்சியா? சாய் பார்த்தோம், பேசி 7 வருஷம் ஆகுது. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சது. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு சீதாவை பார்க்கறப்பெல்லாம் ஒரு ஒரு ஸ்பார்க் உருவாகிற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அவங்க கிட்ட பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். நான் போய் பேசுறப்பெல்லாம் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு. அப்படியே டைம் போக போக ஃபர்ஸ்ட் செமஸ்டரே வந்துருச்சு. அது வரைக்கும் சீதா கிட்ட நான் எதுவும் பேசிக்கவும் இல்லை. ஏன்னா அவங்க தான் பேசினாலே பார்வையிலே எரிப்பாங்க. அதனால பேசுறது இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சாயும் சீதாவும் அந்த சைடு ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. சாய் ஆனா அடிக்கடி சொல்லுவா, சீதா என்னதான் உன்னை வெறுத்தாலும் உன்னை திட்டினாலும் அவ பார்வை எப்போதும் ஓ மேலே தான் இருக்கிறாம் அப்படின்னு சொல்லுவா. ஆமா ராம், என்னைக்கு உங்களை பார்த்தேனோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் என் பார்வை ஃபுல்லா உங்க மேல மட்டும்தான் இருக்கு. சாய் சொன்னதை நான் நம்பவே இல்லை. அவ ஏதோ சும்மா சொல்றான்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் அப்போ என்ன நடந்துச்சுன்னா, எங்க கிளாஸ்ல திமிரா பேசுற 2 பசங்க வந்து என்ன வம்பளத்துக்கிட்டு இருந்தானுங்க.
டேய். சொல்லுங்க. என்ன படிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நீங்க? நாங்கெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த காலேஜ்க்கு வரல, பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் வந்திருக்கோம். இங்க பாரு, எனக்கு முன்னாடி ரோல் நம்பர் தான் நீ. நீ கிளாஸ்ல எக்ஸாம் ஹால்ல எனக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்ப. ஒழுங்கு மரியாதையா நீ எழுதுனது எல்லாத்தையுமே எனக்கு காமிக்கிற என்ன? நிஷா, காப்பி அடிக்கிறது கூட இவ்வளவு உரிமையா வந்து கேக்குறான் பாரு. வெக்கமே இருக்காது போல. இல்ல, அப்படிலாம் என்னால காமிக்க முடியாது. மாட்டிக்கிட்டா என்னால ஃபுல்லா படிக்க முடியாது. அப்புறம் எங்க அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அந்த ஆப்ரேஷனுக்குலாம் நான் தான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அம்மாக்கு நான் கொடுக்கணும். டேய் இங்க பாருடா. என்னடா சரியான பட்டிக்காடா இருக்க? என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லையே. அம்மாவை காப்பாத்தணும்னா அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கெல்லாம் நான் நல்லா படிச்சு வேலைக்கு போனாதான் பண்ண முடியும். ஓய் இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ எழுதுனது எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுற, இல்ல வெளிய வச்சு உன்னை கை கால்ல முறிச்சிருவேன். அப்புறம் நீ ஜென்மத்துக்கு உங்க அம்மாவையும் காப்பாத்த முடியாது, உன்னையும் காப்பாத்திக்க முடியாது என்ன? ஹே நிஷா, எங்கடி போற? அப்போ மறுபடியும் என்னோட சீதா மகாலட்சுமிய நான் பக்கத்துல பார்த்தேன். திடீர்னு வேகமா வந்து நின்னாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? எங்க இருந்து தான் சீதா வந்தாங்கன்னே தெரியல. அவனை ஓங்கி பலார்னு ஒரு அரை அரைஞ்சாங்க. அப்படியே மிரண்டுட்டான். அவன் மட்டுமா, நாங்க எல்லாருமே மிரண்டுட்டோம். வார்த்தைய பார்த்து பேசு. என்ன? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. அவர்கிட்ட பட்டிக்காடுன்னு சொல்ற, அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் நீ எப்படி கொடுக்க போறேன்னு சொல்ற, அப்புறம் இவரை கை காலை உடைச்சு முறிச்சு போட்டுருவியா? டேய், சாவடிச்சிருவேன் உன்னை. பண்றது காப்பி அடிக்கிறது, அது எவ்வளவு பெரிய கேவலம். அதை செய்யறதுக்கு உனக்கு இவ்வளோ துணிச்சலா? உனக்கே இவ்வளோ இருக்குன்னா படிச்சு எழுதி அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிற அவருக்கு எவ்வளோ இருக்கும்? இப்போ ஒரு வாட்டி தான் அரைஞ்சிருக்கேன். இன்னொரு வாட்டி ராம பத்தி ஏதாவது தப்பா பேசுன, அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்துருவேன். அந்த வார்த்தையை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என் உலகமே சீதாதான்னு என் மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் உலகமா இருக்கலாம் ராம், ஆனா என்னோட உயிரே நீங்க தான். இந்த உலகத்துல உயிர் இல்லைன்னா இருக்க முடியாது ராம், இருக்க முடியாது. அப்போதான் சீதாவோட கண்ணுல என் மேல ஒரு சின்ன காதலை நான் உணர்ந்தேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பழகும் போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பா ஒரு ஆண் இருப்பான். ஆனா என்னோட வாழ்க்கையில அப்படியே ரிவர்ஸ். சீதா என் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாதுகாப்பா தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சீதா என்கிட்ட வந்து பேசினாங்க. ராம், நீங்க எதுக்காக அமைதியா நின்னீங்க? அவங்கள எதிர்த்து பேசியிருக்கலாம்ல. இல்ல, எனக்கு அப்படிலாம் பேச வராது. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை ஏமாத்திடுவாங்க. அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த இடத்துல தட்டி கேட்கணுமோ தட்டி கேட்டுதான் ஆகணும், திருப்பி கொடுத்துதான் ஆகணும். ஆனா உங்க அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்குமான்னு தெரியலங்க. பட் நீங்க சூப்பர். எங்க அம்மா என்கிட்ட எப்போதுமே சொல்லுவாங்க, பொண்ணுங்களாம் ரொம்ப தைரியமா இருக்கணும், எல்லாத்தையுமே கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணணும்னு. ஆனா எங்க அம்மா என்கிட்ட சொன்னதெல்லாம் பிரச்சனைன்னு வந்தா ஒதுங்கி போயிடுப்பா, நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம், யாராவது உன்கிட்ட வம்பிழுத்தாங்கன்னா சாரி நீயே சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படியா சொன்னாங்க? இல்ல, தயவு செஞ்சு அப்படி மட்டும் இருக்காதீங்க. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா தட்டி கேளுங்க. ஆனா உங்ககிட்ட வந்து வம்பிழுத்தாங்கன்னா சும்மா விடாதீங்க. நம்ம யார்கிட்டயும் போய் சண்டை போடல, யாரையும் வம்பிழுக்கல. ஆனா நம்ம கிட்ட வரவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. இத இன்னொரு அம்மாவா நான் உங்களுக்கு சொல்றதா எடுத்துக்கோங்க. அந்த இன்னொரு அம்மானு அவங்க சொன்னோன்னே என் கண்ணுல இருந்து எங்க இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னே தெரியல. அப்படியே தார தாரையா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஷாம் என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எதுக்கு அழுவுறீங்க? என்னால மறக்கவே முடியாத நாள் அது. நான் இதனால அதை சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசார சொன்ன ராம், அந்த வார்த்தை இன்னொரு அம்மானு நான் சொன்ன வார்த்தை எப்படி என் வாயிலிருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு கூட தெரியல. ஆனா சத்தியமா அதை நான் என் மனசார தான் சொன்னேன். ராம் ராம் இங்க பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதீங்க. ராம் அழுறீங்களா? ராம் ப்ளீஸ் அழாதீங்க. உங்க சீதா உங்க பக்கத்துலேயே தான் இருக்கா ராம். ப்ளீஸ் ராம் அழாதீங்க. அந்த வார்த்தைய சீதா கிட்ட இருந்து கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட என்னால சீதாவை பார்க்காம இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு சீதா மேல எனக்கு அவ்வளோ காதல் இருந்துச்சு. அதை எப்படியாவது சீதா கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சொல்ல தைரியமே வரல. ராம் போதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க.
நீங்க ரொம்ப பேசி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல, என்னால முடியல. ப்ளீஸ் உங்க காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறேன். என்னோட சீதாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ் ஆதித்யா. ராம், நான் இங்கே தான் இருக்கேன் ராம். இவ்வளோ நாளாக வெளியே வரணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இப்போவே வெளியே வரணும், உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுது ராம். ராம் அழாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன சீதா, உங்க ராம் அழுவுறது உங்க காதுல கேக்குதா இல்லையா? அட்லீஸ்ட் இப்பயாவது கத்தி சொல்லுங்க, ராம் நான் இங்கதான் இருக்கேன்னு கூப்பிடுங்க அவரை. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவங்க அவரு. நீங்களும் எமோஷனல் ஆகி கத்தி ராம்னு கூப்பிடுவீங்க தான் உங்களோட காதல் கதைய உங்க காது கேட்கற மாதிரி பக்கத்துலயே அவரை சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இந்த பிளானையும் சொதப்பிடாதீங்க. வாங்க சீதா, கூப்பிடுங்க. ஆதித்யா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சீதா என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்கும். ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னமோ என் சீதா என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ப்ளீஸ் ஆதித்யா, இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்காங்களான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வேற என்னென்ன பில்டிங்லாம் இருக்கு? ப்ளீஸ் சொல்லுங்களேன். ராம், நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்றது ராம், சில பேருக்கு உண்மையா லவ் பண்றவங்களோட காதல் புரியாது போல. எவ்வளவு கல்நெஞ்சக்காரவங்களா இருக்காங்கல்ல. ஆதித்யா ப்ளீஸ், நீங்களும் வார்த்தையால எனக்கு கொல்லாதீங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறத ராம் பார்த்தா இன்னும் தான் கஷ்டப்படுவாரு. அதனாலதான் அவரை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஆதித்யா. சரி சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? நீங்க எப்படி சீதாக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அந்த கதையெல்லாம் சொல்லுங்க. இல்லைங்க, என்னால முடியல. எனக்கு கையெல்லாம் ரொம்ப துடிக்குது, மனசெல்லாம் ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்குது. எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குங்க. நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன், என்னால முடியல. சரி ஓகே ஓகே, இன்னைக்கு இது போதும். நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் உங்க 2 பேருக்கும் சாப்பாடு தண்ணியில வாங்கிட்டு வர சொல்றேன். உங்க 2 பேருக்குமா? என்ன தவிர இங்க வேற யாரு இருக்கா? நீங்களும் உங்க சீதாவும் தான் இங்க இருக்கீங்க. ஆனா அதை என் வாயால சொல்ல முடியலையே. உங்க சீதா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. இல்ல இங்க நார்மல் லாக்அப்ல நீங்க தான் இருக்கீங்க. உள்ள செல்லுலாம் இன்னொருத்தர் மற்ற 2 பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சொன்னேன். சரி, நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்க. எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராம பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியல? எதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை அவருக்கு கொடுக்குறீங்க? ஏற்கனவே 7 வருஷம் நீங்க கொடுத்த தண்டனை அவருக்கு போதாதா? பேச மாட்டீங்கல்ல? எங்க அவரோட காதுல உங்களோட குரல் ஒழிச்சிருமோன்னு பயந்து பேச மாட்டீங்க. இருங்க, இப்படியே இருங்க. அவரை அப்படியே நோக்கடிச்சு சாவடிச்சிருங்க. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி.